எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பொதுவா சின்ன வயசுல இருந்தே கதை கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பாட்டி சொல்ற கதையா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ ரீசன்ட் டேஸ்ல ரஜினி, விஜய் இந்த மாதிரி நடிகர்கள் இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள்ல சொல்ற கதையா இருந்தாலும் சரி, நமக்கு பொதுவா கதை கேட்கறது பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த சேனல்ல ஜஸ்ட் நம்ம கதை கேட்க போறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம இன்னைக்கு முதல் கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான செழிப்பான காட்டுல நிறைய பறவைங்க ரொம்ப சந்தோஷமா அழகா பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனா அந்த காட்டுல இருந்த ஒரு சின்ன குருவி மட்டும் எப்பவும் ரொம்ப சோகமாவே இருந்தது. எதனால அப்படின்னா, அதுக்கு மற்ற பறவைங்க மாதிரியே ரொம்ப அழகா பாடணும்னு ஆசை. ஆனா அதோட குரல் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்கு எவ்வளவுதான் பாட முயற்சி பண்ணாலும் அதோட குரல் ரொம்ப கீச் கீச்சுன்னு, இல்லாட்டி ரொம்ப கரகரன்னு தான் இருக்கு. ஆனா அதுக்காக அது சும்மா இல்லை, நிறைய பயிற்சி பண்ணுது, நிறைய முயற்சி பண்ணுது. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால ரொம்ப சரளமா பாட முடியல. ஒரு கட்டத்துல ரொம்ப விரக்தி அடைஞ்சு சோகமா ஒரு மரத்தோட கிளையில கிளையில போய் உட்கார்ந்துருது. அப்போ அந்த வழியா வர ஒரு ஆந்தை அந்த குருவிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த குருவி ரொம்ப சோகமா, இந்த மாதிரி எனக்கும் என்னோட குரலால, என்னோட பாட்டால இந்த காட்டை இன்னும் அழகாக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால முடியல அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுது. இதை கேட்ட அந்த ஆந்தை சொல்லுது, சரி, பாடுறது இருக்கட்டும், அது தவிர உனக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, இல்ல இல்ல, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாட்டு தான். பாட்டு கேட்கறதுக்கும் பாடுறதுக்கும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆந்தை சொல்லுது. சாரி, அந்த குருவி சொல்லுது. அதுக்கு அந்த ஆந்தை, இல்ல இல்ல, நீ நல்லா யோசிச்சு பாரு, நிச்சயம் உனக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அந்த குருவி ரொம்ப யோசிச்சுட்டு பதில் சொல்லுது, இல்ல, எனக்கு பாடுறது தான் பிடிக்கும். ஆனா எனக்கு எப்பயாவது ரொம்ப பொழுது போல, இல்லாட்டி ரொம்ப சோகமா இருந்தேன் அப்படின்னா, நான் பறக்கிறப்போ கீழே கிடக்கிற ரொம்ப ஜொலிக்கிற மாதிரியான கல்லு இல்லாட்டி கண்ணாடி ஏதாவது கிடந்ததுன்னா அதை எடுத்துட்டு அதை சேர்த்து வச்சு அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பேன். அது ஒன்று தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொல்லுது. அதுக்கு அந்த அந்த சரி, ஒருவேளை நீ அதை வச்சு கூட இந்த காட்டை இன்னும் அழகாக்கலாம், அதை பத்தி நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை போயிடுது. இந்த குருவி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அதை சேர்த்து வச்சிருக்கிற அந்த கல்லு கண்ணாடி இதெல்லாம் வச்சு சேர்த்து விளையாட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது, அந்த கல்லு கண்ணாடி இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு மரத்துல நட்டு ஒரு சின்ன ஓவியம் மாதிரி பண்ணுது. அது கொஞ்ச நேரத்துல சூரிய ஒளி பட்டு ரொம்பவே பளபளன்னு மின்னுது. அதை பார்க்குற மற்ற மிருகங்க பறவைங்க எல்லாம் நின்று ஒரு நிமிஷம் அதை பார்த்து ரசிச்சுட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் அந்த குருவி இன்னும் ரொம்ப ஆர்வமா நிறைய கல் கண்ணாடி எங்கெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு அங்கே இருக்கிற நிறைய மரங்கள்ல நிறைய ஓவியங்கள் மாதிரி செஞ்சு வைக்குது. அதனால அந்த காடு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் ரொம்ப ஜுலிப்பா ரொம்ப வெளிச்சமாகவும் பகல் நேரத்துலையும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. பறவைங்க அது பக்கத்திலே உட்காந்து பாடுறது, மிருகங்க அது பக்கத்திலே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு இன்னுமும் அழகாகுது. ஸோ இதை பார்க்குற குருவிக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஸோ தன்னால முடிஞ்சளவு இந்த ஒரு விதத்திலையும் இந்த காட்டை அழகுபடுத்த முடியுது அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.